அன்பாளன் இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நண்பன். நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலியாக உள்ள அறங்காவலர் வேகன்சி நிரப்புறதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு. இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெளியாகிருக்கு. நாம் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு வேலை அதேமாதிரி அங்கன்வாடி வேலை வாய்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக இருந்ததுனால இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் 29/4/2025 முடிய போகுது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் இது விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ்னால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பும்போது லேட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பதிவு ஏற்றம் செஞ்சுட்டிங்களாவே முடிஞ்சது. நீங்கள் எந்த போஸ்டர் அனுப்ப தேவையில்ல. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கங்க. இது விண்ணப்பிக்கிறதுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா 25 வயசுக்கு மேலே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம் வாங்க. நான் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் பேர் கொடுத்துருக்காங்க, மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லாமே நாகப்பட்டினம் வட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா வந்திருக்கு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பதிவே இருக்குன்னு சொல்லியிருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அறங்காவலர் நியமன அறிவிப்புன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனை கொடுத்துருக்காங்க. அந்த நிபந்தனை வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு வெளியான நாள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது 29/4/2025 இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு உடனே வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் நீங்கள் நேரடியாகவோ இல்லை அஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லாதனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்லேயே பதிவேற்றம் செய்யுங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கோம். உங்களுடைய வட்ட வாரியாக கோயில் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செக் பண்ணிக்கங்க. கோயில் நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருள்மிகு ஆனந்தேஸ்வரர் சுவாமி டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து பார்த்திங்கன்னா உதவி ஆணையர் அப்படி இல்லைன்னா ஆய்வாளர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துறாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு 25 வயசு வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். எந்த ஒரு குறைபாடும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் நாட் எலிஜிபிள்னா ஏதோ சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்து சமயத்தை பின்பற்றாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நாட் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துறாங்க. அதே மாதிரி உங்கள் மேலே எஃப்ஐஆர் இருந்தாலும் நாட் எலிஜிபிள். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தர்மகர்த்தாவாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நாட் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தர்மகர்த்தாவின் அலுவல்களை நிறைவேற்றும் கடமை செய்வேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோய்வாய்ப்பற்ற இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாட் எலிஜிபிள். அதேமாதிரி கோயிலில் நீக்கப்பட்டுள்ள கட்டளையில் அறங்காவலராக இருப்பவர் மத்திய அரசு பணியிலோ அல்லது மாநில அரசு பணியிலோ வந்து பார்த்திங்கன்னா இருந்தீங்கன்னா உள்ளாட்சி மன்றங்கள் இருந்தாவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணி நீக்கப்படும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போயிடுவோம். அறங்காவலராக நியமிக்கப்படுவதற்கு விண்ணப்ப வடிவம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டம் பேர் எழுதிங்க, உங்களுடைய மாவட்டம் பேர் அதே மாதிரி வட்டம் எழுதிங்க, உங்களுடைய கிராமம் எழுதிங்க, எந்த கோயிலுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தமிழ் எழுதிங்க. உங்களுடைய அப்பா பேரோ கணவர் பேரோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆனா பெண்ணாங்கிறது எழுத சொல்லிக்கிறாங்க. உங்களுடைய சாதி மற்றும் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எழுதிங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வசிக்கும் இடத்திற்கும் கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. உங்களுடைய வீட்டுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கிற கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸு. அதேமாதிரி உங்களுடைய தொழில் என்னென்னு கேட்குறாங்க. தொழிலில் உங்களுக்கு மாதம் எவ்வளோ வருமானம் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. கல்வி தகுதி மற்றும் தாய்மொழி எதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்க, அதேமாதிரி உங்களுடைய தாய்மொழி தமிழுங்கிறத எழுதிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக சொத்து வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் எழுதிங்க. சொத்து வந்து பார்த்திங்கன்னா இதர ஆதார முதலியவற்றை தோராய மதிப்பு உங்களுடைய சொத்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மதிப்பு இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. வருமான வரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலுத்துறீங்களான்னு கேட்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பொறுப்பு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி யாதொரு கோயில் அல்லது கோயில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரர் ஏதாவது பாகப்பிரிவினை ஆகாத குடும்பத்தை சேர்ந்தவரான்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் எழுதிங்க. விண்ணப்பத்தார் இதற்கு முன் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கோயிலில் நீங்கள் கட்டளையின் அறங்காவலராக இருந்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நாம் கொடுங்க இல்லைன்னு சொல்லிவிட்டுருங்க. விண்ணப்பத்தாரர் அறங்காவலர் பதவியை வந்து பார்த்திங்கன்னா திறந்திருந்தால் எந்த சந்தர்ப்பம் அவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நீங்கள் அறங்காவலர் இருந்தும் உங்களை நீக்கியிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்குறாங்க. தற்போது வேறு ஒரு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் கட்டளையின் கீழே அறங்காவலராக இருக்காங்கன்னு கேட்குறாங்க. வேறு கோயிலில் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்களா அறங்காவலராக வந்து பார்த்திங்கன்னா வேறு கோயில் இருந்தாங்களா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்களுடைய உறவினர் வந்து பார்த்திங்கன்னா வேறு கோயிலில் அறங்காவலராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் எழுதிங்க.
அதேமாதிரி பார்த்திங்கன்னா கோயில் அல்லது வேறு ஏதாவது கோயிலில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தையோ கோயில் நிலத்தையோ வேறு ஏதாவது சொத்தை வந்து பார்த்திங்கன்னா குத்தகைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அது டீட்டெயில்ஸு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தாமாக அல்லது தம் குடும்ப சொத்தின் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அல்லது வேறு ஏதாவது கோயிலில் சம்மந்தப்பட்ட ஏதாவது வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஆம்னா கொடுங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் விட்டுருங்க. விண்ணப்பத்தர் 1959ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலை கட்டளையின் சட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா தகுதி இருக்குதான்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 25A படி வந்து பார்த்திங்கன்னா மனுதார கடவுள் நம்பிக்கை இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆவணம் கொடுங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நாட் எலிஜிபிள். திருக்கோயில் இருக்கும் ஊரில் மனுதாரருக்கு நற்பெயர் நீங்கள் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெயர் இருக்குதான்னு கேட்குறாங்க. அதை எழுதிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விசேஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் விசேஷத்தில் ஆறு இருக்குதான்னு கேட்குறாங்க. வேறு ஏதாவது பிற தகுதி இருக்குதான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பிற தகுதி இருந்தால் எழுதிங்க. அடுத்து சட்டப்பிரிவு 26(1) வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு வெளிப்படையாக இந்த இந்து சமயத்தில் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டவரான்னு கேட்குறாங்க. எழுதிங்க. இந்து சமய குடிமகனான்னு கேட்குறாங்க. அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். பரம்பரை அறங்காவலருக்கு தவிர்த்து 20-25 வயசு குறையாதவரான்னு கேட்குறாங்க. என்னங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். விடுப்பு பெறாத நொடியில் நிலையாரான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லீவ் போடாத இருப்பீங்களான்னு கேட்குறாங்க. அறங்காவலருடைய பதவி பணிகளை வந்து பார்த்திங்கன்னா புரிவதற்கும் கடமை ஆற்றுவதற்கும் வந்து பார்த்திங்கன்னா அவரை தகுதியற்றவர் ஆக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது மனக்குறைவு மனத்தளர்ச்சி இந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாங்க. இந்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநில அரசில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்து உங்களை வந்து பார்த்திங்கன்னா நீக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. அது வந்து என்னங்கிறது எழுதிங்க. ஒழுக்க தவறினே உள்ளடக்கிய குற்றத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்டனை ஏதாவது கோர்ட்டில் கொடுத்துக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. கொடுத்துருந்தா அதோட டீட்டெயில்ஸு. நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நலன்களுக்கு எதிராக செயல்பட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வேலை செஞ்சிங்கன்னா அதுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது செயல்பட்டீங்களா கேட்குறாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி சேர்ந்தவரான்னு கேட்குறாங்க. டீட்டெயில்ஸ் எழுதிங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இடம் 4 வந்து பார்த்திங்கன்னா போட்டுங்க. ரைட் சைடில் விண்ணப்பத்தாரும் கையப்ப நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரிபார்ப்பு பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை எல்லா அறங்காவலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அறங்காவலர் நியமிக்கப்படுவதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. சாதி சான்றிதழ் வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இந்து சமயத்தை சேர்ந்தவரான்னு சாதி சான்றிதழ் கேட்குறாங்க. அதே மாதிரி சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் சரிகள் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. வழக்கு தண்டனை வந்து பார்த்திங்கன்னா பெற்றீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்கிறதுக்கான நீங்கள் எஃப்ஐஆர் வந்து NOC வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போலீஸில் வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருக்கோயில் சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா அனுபவிக்கவில்லை என்பதற்கான சான்றிதழ் கேட்குறாங்க. கோயில் சொத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதை அனுபவிக்கலாம் அதுக்கான சரிகிட்ட ஆதார் அட்டை வயது சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டை வைக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி சான்றிதழ் வைக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறங்காவலர் நியமனம் விண்ணப்பத்திற்கு படிவத்துடன் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அனைத்தும் இனித்துள்ள என்பது செயல்பார்த்து கொள்கிறேன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சைன் பண்ணிங்க. இதெல்லாம் நீங்கள் இது வச்சுக்கிறீங்களா அதெல்லாம் டிக் அடித்து நீங்கள் பதிவேற்றம் சைன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இடம் 4 இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 போட்டுங்க. போட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்யணும்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் விண்ணப்பித்தல்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணிங்களா வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களோட கோயில் பேர் வந்துடும். அடுத்து உங்களுடைய பேர் எழுதிங்க. பேர் எழுதிட்டு மின்னஞ்சல் எழுதிங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 MBக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்தோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து நீங்கள் நிற்கலாம். ஏதாவது குறிப்பு இருந்தால் நிற்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்படிவத்தில் கட்டாயம் ஆவணம் இணைத்துள்ளன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிக் அடிச்சிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட ப்ராசஸ் போகும். இது வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸை போட்டு வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பின்னு சொல்லிக்குது. இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுருக்குற என்னென்ன இருக்குது இல்லைங்கிறதும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி பார்த்து அனுப்புங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.